இன்னைக்கு தீவுல 2வது நாள். நீங்க இப்படி ஒரு நிலையில இருந்தீங்கன்னா சாப்பாடு தான் உங்களோட அடுத்த முக்கியமான விஷயமா இருக்கணும். கடலை என்னோட லக்க நான் சோதிச்சு பார்க்க போறேன். முதல்ல நான் ஒரு ஈட்டியை செய்யணும். இந்த பேம்பு கட்டை தான் அதுக்கு ஒரு ஆரம்பம். பேம்பு 2ஆ பிளக்காம இருக்க நான் கொஞ்சம் ஹிபிஸ்கஸ் கிளைய அதை சுத்தி கட்டி ஆகணும். அதை அப்படியே வச்சு உள்ள கட்டணும். இப்ப நான் பேம்போட தலையை பிளக்க போறேன். இது இப்படி கொஞ்சம் ஈஸாக்கி உள்ள வைக்கணும். இப்ப எனக்கு 4 கூர்மையான முனைகள் கிடைக்கும். இது எவ்வளவு கூர்மையா இருக்கோ அவ்வளோ ஈஸியா முயற்சி பண்ணி மீனை பிடிக்க முடியும். இது ஒரு சூப்பர் டெக்னிக். இது எனக்கு வேற வகையிலையும் உதவும். இந்த தண்ணியில சுறாக்கள் இருக்கிறதுனால இதை வச்சு என்ன நான் பாதுகாத்துக்க முடியும். இது இப்ப ரொம்ப கூர்மையா இருக்கு. நான் மீன் பிடிக்கிறதுக்கு ஈட்டி மாதிரி இது நல்லாவே வேலை செய்யும். இங்க நிறைய மீன்கள் இருக்கு. ஆனா என்னால் அதை பிடிக்க முடியணும். ஆனா இங்க ஆபத்துகளும் இருக்கு. இங்க சில மீன்கள் விஷம் உள்ளது. சிலது இருட்டுக்குள்ள இருந்தும் ஏதாவது மூளையில இருந்து வெளியே வந்தும் உங்களை தாக்கும். ஏன்னா விஷம் இருக்கிற மோரே ஈல்ஸ் அதுங்க கண்ணில் என்ன தென்படுதோ அதை அட்டாக் பண்ணும். அதை சாப்பிடவும் முயற்சி பண்ணாதீங்க. மோரே ஈல்னால சிகுவாடேரா வரும். இது அமெரிக்காவோட ரொம்ப காமனான கடல் உணவோட ஃபுட் பாய்சனிங். நான் மேல போறதுக்கு முன்னாடி என்னால 2 நிமிஷம் தான் மூச்சு அடக்க முடியும். எல்லா மேமல்ஸ்கள்லயும் மனுஷனுக்கு தான் மூச்சு அடக்கிற கெப்பாசிட்டி கம்மியா இருக்கு. ஆனா நான் போய்கிட்டே இருக்கணும். அப்பதான் இங்க நல்ல உணவு கிடைக்குங்கிற உந்துதல் எனக்கு இருந்துகிட்டே இருக்கும். டர்ட்டில் ஒரு நல்ல உணவு தான். ஆனா 1970ஸ்ல அது அழிவு நிலையில இருக்கிற உயிரினங்களோட பட்டியல சேர்த்துட்டாங்க. அதனால எனக்கு ரொம்ப தேவைனா மட்டும்தான் நான் அதை சாப்பிட முடியும். எனக்கு கீழே மூச்சு திணறிடுச்சு. ஆனா இப்ப முன்னாடி விட என்னால இப்போ மூச்சை ரொம்ப நேரம் பிடிக்க முடியுது. இப்ப அதான் முக்கியம். அதான் நான் செஞ்சாகணும். கொஞ்சம் கொஞ்சமா டைமிங்க நான் அதிகரிக்கணும். ஆனா அங்க ஒரு சுறாவை பார்ப்பேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதிர்ஷ்டவசமா இது ஒரு சாண்ட் பார் ஷார்க். அவ்வளவு பயங்கரமான இனம் இல்லை. ஆனா இங்க கண்டிப்பா மீதி சுறா இனங்களும் இருக்குங்கிறதுக்கு இது ஒரு எச்சரிக்கை. அதனால சீக்கிரமா நான் தண்ணியில இருந்து வெளியேறி ஆகணும். ஆனா நான் முயற்சி கைவிடுறதா இல்ல. எந்த ஒரு உயிர் பழைக்கிற நிலைமையிலையும் நீங்க முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அது வேலை செய்யலன்னா கூட புது பிளானை நீங்க யோசிக்கணும். நான் இப்ப பசிபிக் தீவுல வாழ்றவங்க பயன்படுத்துற ஒரு பாரம்பரிய டெக்னிக்கை முயற்சி பண்ண போறேன். நான் மீனுக்கு விஷம் தர ஒரு செடியை தேடிக்கிட்டு இருக்கேன். பசிபிக்ல இந்த டியூபர் செடி ரொம்ப ரொம்ப காமனான ஒண்ணு. அதுல வித்தியாசமான ஓவல் லீவ்ஸ் இருக்கும். கடல்களுக்கு பக்கத்துல இதை நீங்க பார்க்கலாம். இதோட விஷம் இதோட வேர்ல இருக்கும். நீங்க ஃப்ரெஷ்ஷான சின்ன வேர்களை தான் பயன்படுத்தணும். ஏன்னா இதுல ரொம்ப விஷம் அதிகமா இருக்கும். கம்மியான அலைகள் வர நேரத்துல இந்த மாதிரி பாறை குழிகள்ல மீன்கள் வந்து அப்படியே மாட்டிக்கும். நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா, நான் இந்த டியூபர் வேர்ல இருந்து எண்ணெய் எடுக்கிறதுக்காக இதை இப்படி அடிக்கிறேன். இப்படி பண்றது ரொம்ப நல்லா இருக்கு. இது இப்படியே நல்லா மசிச்சு அப்படியே ஆட்டிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் இது எல்லாத்தையும் எடுத்து தண்ணிக்குள்ள இப்படி நீங்க அலசிக்கணும். சில நிமிஷங்கள்லயே தண்ணிக்குள்ள இருக்கிற எந்த மீனும் தண்ணிக்கு மேல மிதக்கும். இதோட செடியிலையும் வேர்லயும் ரொட்டெனானுங்கிற ஒரு இயற்கை விஷயம் இருக்கு. இது மீன் பிடிக்க பல வருஷங்களா பழங்குடி மக்கள் பயன்படுத்துறாங்க. இதோட விஷம் மனுஷங்க மேல எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. அதனால மீனையும் சாப்பிட்றதுக்கு சேஃப் தான். கூலா இருக்குல்ல? இப்ப என்கிட்ட 8 மீன் டின்னருக்கு இருக்கு. இந்த மீன்களை நான் ஒரு வழியா பிடிச்சிட்டேன். இப்ப இதெல்லாம் சமைக்கணும். இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, இதை பேக் பண்ண போறேன். இங்க ட்ரெடிஷன் ஹவாயியன் இதுதான் இம்யூன்னு சொல்றாங்க. இதுக்கு ராக் அவன்னு ஒரு பேர் இருக்கு. இது நான் எப்பவுமே செய்யணும்னு நினைச்சிருந்திருக்கேன். ஆனா இதை செய்யறதுக்கு எனக்கு எப்பவுமே நேரம் சரியா அமைஞ்சதே கிடையாது. இதுக்கு முதல்ல நீங்க இந்த மாதிரி ஒரு குழியை தோண்டிக்கணும். அதுக்கப்புறம் நான் முன்னாடி செஞ்ச
என்னோட பெரிய நோஸ் ட்ரீசஸை வச்சு இந்த கற்களை எடுத்து இப்போ இதுக்குள்ள வைக்க போறேன். இந்த சூடான கற்களை எடுத்து இதுக்குள்ள வைக்கணும். இதெல்லாம் உண்மையிலே கொதிக்கிற சூட்ல இருக்கு. இப்போ இதை மூடிட்டோன்னா இது அந்த மீன்களை மெதுவா பேக் பண்ணும். அது பாட்டுக்கு அப்படியே வேகட்டும். அதோட இந்த கற்கள் எல்லாம் பல மணி நேரங்கள் அப்படியே சூடாவே இருக்கும். மணல் ரொம்ப நல்ல இன்சுலேட்டர். இப்போ இந்த டீ ட்ரீ லீவ்ஸ்ல இந்த மீன்களை இப்படி வச்சு நான் ரேப் பண்ண போறேன். அண்ட் இந்த டீ ட்ரீ லீவ்ஸ் பாலினேஷன் மக்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. இதுக்கு மருத்துவ குணங்கள் நிறைய இருக்கு. இதுக்கு ஆன்டி ஏஜிங் குணம் இருக்கு. அதோட முக்கியமா இது மீனை நல்லா டேஸ்டியாகவும் சமைக்கும் போது ஈரப்பதத்தோடையும் வச்சுக்கும். அண்ட் இப்போ இதுதான் நான் இங்கே வைக்க போகிற ஸ்டீமரோட மைய பகுதியே. நான் இப்போ இங்கே என்ன பண்ண போகிறேன்னா இது இப்படி ஒன்றா இப்படி வச்சு கட்டிக்க போகிறேன். இப்போ இதை எடுத்து அவனுக்குள்ளே வச்சிடலாம். நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னா சில இலைங்களை இப்படி அவனுக்கு கீழே வைக்க யூஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த பண்டில் இப்படி வச்சு அதுக்கு மேலே இன்னும் இலைங்களை போட்டு இதை அப்படியே இங்கே விட்டுற போகிறேன். அதுக்கப்புறம் இது சரியாக 1 மணி நேரத்தில் ரெடி ஆகிடணும். என்னால் வெயிட் பண்ண முடியல. அது வெந்துக்கிட்டு இருக்கிறப்போ நான் தேங்காயிலேருந்து கொஞ்சம் ஆயிலை எடுக்க போகிறேன். இது என்ன சூரியன்லேருந்து உப்பு தண்ணியிலேருந்து பாதுகாக்கும். நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னா இதை அப்படியே க்ரஷ் பண்ணி இதுலேருந்து ஆயில் எடுக்க போகிறேன். சன்க்ரீம் மாதிரி இது ஒன்றும் அப்படியே ஸ்மூத்தாக நமக்கு வந்துடாது. அதுலேருந்து ஆயில் வர வரைக்கும் அதை நான் அப்படியே க்ரஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த ஆயிலை வச்சு தான் நான் என்ன சால்ட் வாட்டர் கிட்ட இருந்தோம் கொதிக்கிற வெயில் கிட்ட இருந்தோம் என்னன்னா இங்கே காப்பாற்றிக்க போகிறேன். நான் பண்ண வேண்டியதெல்லாம் இதுலேருந்து கொஞ்சம் கையில் எடுத்து அது என்னோடய ஹேண்ட்ஸில் கொஞ்சம் ரப் பண்ணிக்கிட்டு அப்புறம் என்னோடய ஸ்கின்லேயும் ரப் பண்ணிக்கணும். அதுலேருந்து என்ன வருதுன்னு நீங்கள் பார்க்கலாம். இது எனக்கு நல்ல ஒரு ப்ரொடெக்ஷனை கொடுக்கும். என்னோட ஃபிஷ் இந்நேரம் ரெடியாக இருக்கணும். அவ்வளோதான். இந்த மீன்களோட கண்கள் வெளியில் வந்திருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். உங்களால் பார்க்க முடியுதான்னு தெரியல. நான் ஒன்று எடுத்து காட்டுறேன். மீனோட கண்கள் வெளியே வந்திருக்கு. அது தயாராகிடுச்சுங்கிறதுக்கு அதான் சாட்சி. ஆனால் இதை நீங்கள் அப்படியே சாப்பிடலாம். இது உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்க போகுது. யா, இங்கே நீங்கள் இருந்துக்கிட்டே இருக்கலாம். ஆனால் வரலாறு முழுக்க கடல் பயணம் செஞ்சவங்க எல்லாருமே வீட்டுக்கு போக தான் முயற்சி பண்ணியிருக்காங்க. நாளைக்கு நான் எப்போவுமே ட்ரை பண்ணணும்னு நினச்சதை முயற்சி செய்ய போகிறேன். ஒரு படகை உருவாக்கி கடலுக்குள்ளே போக போகிறேன்.